இன்வெஸ்ட் பண்ணும்போது அவங்களுக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன் வந்து கிளியராக வேணும், இது படம் என்ன, இந்த படம் வந்து ஸ்கிரிப்ட் ப்ராப்பராக இருக்கா அப்படிங்கிறத இந்த கம்பெனி வெரிஃபை பண்ணி தான் லிஸ்ட் பண்ணும். ஸோ இங்கே லிஸ்ட் ஆகிற ஒரு ப்ராஜெக்ட்ஸ் வந்து பேசிக்காக ஒரு டீசன்ட் ஸ்கிரிப்டில் இருக்கணும், டீசன்ட் ப்ரொடக்ஷன் பிளான் இருக்கணும், ப்ளஸ் இதோட பட்ஜெட், இதோடைய ப்ரொடக்ஷன் ஷூட்டிங் டேட்ஸ் எல்லாமே வந்து ஒரு அக்செப்டபுளாக ஒரு கமிட்டியை ரிவ்யூ பண்ணி தான் அதை அலோவ் பண்ணும். இப்படி லிஸ்ட் ஆகிற ப்ராஜெக்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு இந்த கம்பெனிஸில் பேசிக் கேரண்டிஸ் கொடுக்கும். அதாவது ஓடும் ஓடாதுங்கிறத பற்றி கம்பெனி டச் பண்ணாது. ஏன்னா அது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். சினிமாவில் இன்வெஸ்ட் பண்ணுற எல்லாருமே வந்து அந்த ரிஸ்க் தெரிஞ்சு தான் வர்றாங்க. நான் இன்வெஸ்ட் பண்ணால் படம் ஓடுனா லாபம் வரும், ஓடாடி நஷ்டம் வருங்கிற பேசிக் எல்லாருக்குமே தெரியுது. ஆனால் நான் இன்வெஸ்ட் பண்ணால் படமே வராது அப்படிங்கிற ஷாக்கிங் நியூஸ் தெரியாமல் வந்து அது அங்கே தான் பிரச்சனை. ஸோ இதை தான் நாங்கள் அவாய்ட் பண்ண விரும்புகிறோம். இதுக்காக வேண்டிய எல்லா சிஸ்டமேட்டிக்கும் நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். பேசிக்கலாக வந்து ஒரு படத்துக்கு வந்து முழுமையான பட்ஜெட் வந்தால் தான் அந்த படம் ஷூட்டிங் போகணும். பாதி படம் வந்து ஷூட்டிங் போல தான் நமக்கு பெரும்பாலான படங்கள் பிரச்சனைகள் சந்திக்க காரணம். இன்னொன்று வந்து ஷூட்டிங் பிளான் தெளிவாக இல்லாது. ஸோ இந்த 3 விஷயத்தையுமே நாங்கள் வந்து மானிட்டர் பண்ணி, ப்ளஸ் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு வந்து நம்ம ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது ப்ரோக்கரேஜஸ் இருக்கும். எனக்கு ஷேர் மார்க்கெட் தெரியாது, பட் ஐ கேன் ட்ரஸ்ட் தட் ஏஜென்சி. ஸோ அவங்க அந்த மார்க்கெட் வேல்யூட ரிஸ்க் தெரிஞ்சாலும் நம்ம அந்த ஏஜென்சியை ட்ரஸ்ட் பண்ணி, ஏன்னா அவங்க வந்து அதை அந்த சிஸ்டம் இம்ப்ளிமெண்ட் ஃபாலோ பண்ணுறாங்க. அதே மாதிரி தான் இங்கே வந்து ஒரு 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 இன்வெஸ்டருக்கான பேசிக் கேரண்டியான சில எசென்சியல் ஒரு அக்ரிமெண்ட் போட்டால் பேசிக்காக வேணும்ல, ஹானர் பண்ணுறதுக்கான விஷயங்களை இந்த கம்பெனி எக்ஸிக்யூட் பண்ணும் அப்படிங்கிறது அதுக்கான வேண்டிய சிஸ்டம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். இதோடைய ஒரு டெஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரு பீட்டா டெஸ்ட் சொல்லுவாங்க இல்லையா, சாஃப்ட்வேர், அந்த மாதிரி ஒரு பீட்டா டெஸ்டிங்காக 2 ப்ராஜெக்ட்ஸ் லான்ச் பண்ணுறோம். நான் ஒரு இந்த கம்பெனியை சொன்னோன்னா வந்து முத்துராமலிங்க பேச வரமாட்டேங்கிறாரு, பட் அவரும் நானும் சேர்ந்து அந்த ப்ராஜெக்ட்ஸ் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இந்த 2 ப்ராஜெக்ட்ஸ் லான்ச் பண்ணுறோம். ஒவ்வொரு ப்ராஜெக்ட்ஸுமே 45 டேஸ் வந்து ஃபண்டிங் டைம். அந்த ஃபேஸில் ஃபுல் ஃபண்டட் வந்ததுன்னா அந்த ப்ராஜெக்ட்ஸ் ஆன் ஆகும். இல்லைன்னா அந்த இன்வெஸ்டர்ஸ்க்கு இந்த ஃபண்டிங் ரிட்டர்ன் ஆகிடும். ஸோ இதை நாங்கள் இந்த 2 ப்ராஜெக்ட் டெஸ்ட் பண்ணுறோம். இது சக்ஸஸ் ஆகும்போது 45 டேஸ் கழித்து நாங்கள் மீண்டும் மீட் பண்ணுவோம். இது சக்ஸஸ் ஃபண்ட் ஆச்சுன்னா இட்ஸ் ஓப்பன் டு ஆல், யார் வேணாலும் வரலாம். இந்த பேசிக் குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்க எல்லாரும் வேணாலும் இங்கே லிஸ்ட் பண்ணி யூ கேன் ரைஸ் ஆஃப் ஃபண்டிங். அதுக்கு வேண்டிய எல்லா ப்ரொமோஷன்ஸையும் இந்த கம்பெனி செய்யும். நான் பேசிக்காக நான் கொஞ்சம் மீடியாவில் மார்க்கெட்டிங்கில் கொஞ்சம் அனுபவம் இருக்கிறதுனால என்னால் ஓரளவு கொண்டு வர முடியும் நம்பிக்கை இருக்குது. பார்க்கலாம். தேங்க்யூ. நன்றி. அடுத்ததாக இயக்குனர் சிவி. உலகத்துறை நம்மளுக்கு வணக்கம். ஒரு நல்ல நியூ கான்செப்ட் எடுத்துருக்காங்க. பட் பேசிக்காக இங்கே ஃபிலிம் மேக்கிங்கில் இருக்க ப்ராப்ளம்ஸ் பேசுகிறீங்க, ஓகே. பட் இங்கே என்னென்னா எல்லாருமே வந்து 2 டிபார்ட்மெண்ட் மட்டும் தான் பேசுகிறீங்க. ஒன்று ப்ரொடியூசர், இன்னொரு டெக்னீஷியன். அதை தாண்டி 2 டிபார்ட்மெண்ட் இருக்குது. ஒன்று வந்து டிஸ்ட்ரிபியூட்டர், இன்னொன்று எக்ஸிக்யூட்டர்ஸ். இவங்க 2 பேர் தான் வந்து 80% ஆஃப் த ட்ரேடை வந்து டிசைட் பண்ணுற ஒரு கம்யூனிட்டி இங்கே இருக்காங்க. ஸோ நம்ம 2 பேரோட வெல்த் மட்டுமே இல்லை. இன்றைக்கி வந்து அவன் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் கம்யூனிட்டி, எக்ஸிக்யூட்டிவ் கம்யூனிட்டினா எல்லா படத்தையும் ஸ்க்ரீன் பண்ண முடியாது. தேட்டரில் போட்டு அவங்க ரெவன்யூ வர்றது கிடையாது. நம்ம எடுக்கிற எல்லா படங்களுமே ரெவன்யூ ஜென்ரேட் ஆகிறது கிடையாது. ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் ப்ரொடியூசர் லாஸ் இதை மட்டும் பார்க்குறோம். அவங்களோட எஸ்டாப்ளிஷ்மெண்ட் காஸ்ட்டு, ரன்னிங் காஸ்ட்டு இதெல்லாம் இருக்குது. ஸோ இதை பொறுத்து தான் அவங்க வந்து ஸ்க்ரீன் பண்ணுறாங்க. தேட்டர்ஸில் வந்துட்டு அவங்க ஒரு படத்தை வந்து ஒரு ரிலீஸுக்கு கொண்டு வரும்போது அவங்க என்னென்ன பேராமீட்டர்ஸில் எடுத்துக்கிறாங்கன்றது என்னோட இந்த 2.5 வருஷ எக்ஸ்பீரியன்ஸில் தெரிஞ்சுக்கும் போது நிறைய லாஸ் மீட் அவுட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம வந்து ஒரு ப்ராஜெக்ட் நாங்கள் வந்து இங்கே டிசைட் பண்ணும்போது அந்த ப்ராஜெக்ட்டுக்கு எவ்வளோ பட்ஜெட் அப்படின்றத தாண்டி அந்த ப்ராஜெக்ட் வந்து வெளியில் எவ்வளோ பண்ணி கொடுக்கும், நம்மளுக்கு பேமெண்ட் ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்து பண்ணுறது தான் ஒரு ப்ராப்பரான பிஸ்னஸ் வேணும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா இது வந்து சினிமா வந்து 2 தளத்தில் இயங்கிட்டு இருக்கு. ஒன்று வந்து பியூர்லி ஆர்ட் ஃபார்ம் மூவிஸ், ஆர்ட் ஃபார்மில் அப்ளை பண்ணுறது. இன்னொன்று வந்து கமர்ஷியலாக பிஸ்னஸில் ப்ளே பண்ணிட்டு. ஒன்ஸ் நம்ம வந்து டிசைடடாகவே வந்து ஆர்ட் ஃபார்மில் ப்ளே பண்ணுறோம் அப்படின்னு நினச்சிட்டோம்னா வி சுட் நாட் எக்ஸ்பெக்ட் த ரிட்டர்ன்ஸ். நம்ம வந்து அதை வந்து நம்ம ஒரு ஆர்ட்டுக்காண்டி நம்ம செலவு பண்ணுறது. ஒரு வீட்டில் ஒரு பெயிண்டிங் பார்க்குறோம், இல்லை கோயிலில் போய் ஒரு ஆர்ட்டுக்காண்டி ஏதோ ஒவ்வொரு ஃபார்மில் நம்ம செலவு பண்ணிட்டுருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஸ்பெண்ட் பண்ணுறது வந்து அந்த மாதிரி ஸ்பெண்ட் பண்ணிட்டு போயிடணும். நம்ம ரிட்டர்ன் வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டோம்னா அந்த படமாக நீங்கள் என்ன பண்ண போகிறது, அந்த படம் தேட்டரிகள் என்ன பண்ணுமோ, இல்லை அந்த படத்தை வச்சு நம்ம என்னால் மார்க்கெட்டிங் பண்ண முடியும், அதுக்கு என்ன தேவையோ அதுக்கு மட்டும்தான் அந்த படத்தை ஸ்பெண்ட் பண்ண அலோவ் பண்ணணும். அதை மீறி ஸ்பெண்ட் பண்ணிட்டோம்னா டெஃபினட்டாக யாராக இருந்தாலும் லாஸ் ஆகிட்டு தான் இங்கே திரும்பி போய் ஆகணும். ஸோ நம்மளை நம்பி இன்வெஸ்ட் பண்ணுறேன். இப்போ நான் படம் பண்ணியிருக்கேன், நான் 5 படம் பண்ணுறேன், 4 படம் பண்ணுறேன்னா எல்லா படத்துக்கும் நானே இன்வெஸ்ட் பண்ணுறது கிடையாது. என்னை நம்பி பின்னாடி ஒரு 4-5 பேர் 10 பேர் என்னை நம்பி இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. எங்களோட பேசிக் வந்து என்னென்னா போட்ட ப்ராஃபிட் எடுத்து கொடுக்கணும் இல்லையோ, நான் முதல்ல என்னை நம்பி கொடுத்த பணத்தை நான் திருப்பி அவங்களுக்கு கொடுத்தா தான் நான் சர்வேல ஆக முடியும். ஸோ இது வந்து ரொம்ப நாளாகவே இங்கே இயங்கிட்டு தான் இருக்குது. இந்த மாதிரி க்ரௌட் ஃபண்டிங்கு, குரூப் ஃபண்டிங்கு இதில் இது மாதிரி போயிட்டுருக்காங்க. பட் இது நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு தவறுன்னு சொன்னார். வந்து இங்கே ப்ரொடியூசர்ஸ் ஆர் நாட் ப்ரொடியூசர்ஸ், பேங்கர்ஸ்க்கு ப்ரொடியூசருக்கு டிஃப்ரென்ஸ். இங்கே வந்து ஒரு ப்ரொடியூசர், பட் இங்கே லிமிடேஷன் ஆகுது. இங்கே வந்துட்டு பேசிக்காகவே இங்கே ஒரு ப்ரொடியூசருக்கும் ஒரு இயக்குனருக்குமான உறவு வந்து எப்படி சொல்கிறது,
ஆரம்ப கட்டத்திலே வந்து அவங்க உட்காரும் போதே வந்து ப்ரொடியூசர்னா நமக்கு வேண்டாத கம்யூனிட்டி அப்படின்ற மோடில் தான் டைரக்டர்ஸ் உட்காடுறாங்க. டைரக்டர்ஸ்னாலே நம்மளுக்கு வேண்டாத கம்யூனிட்டின்ற மோடில் தான் ப்ரொடியூசர்ஸ் உட்காடுறாங்க. இவங்க நம்மளை ஏமாத்திடுவான், அவன் நம்மளை ஏமாத்திடுவான்ற கம்யூனிட்டியில் தான் இந்த இண்டஸ்ட்ரியே மூவ் ஆகிட்டு இருக்கு, ரோல் ஆகிட்டு இருக்கு. அதை தாண்டி முதல்ல ட்ரஸ்ட் இருக்கணும். ஒரு ப்ரொடியூசருக்கும் ஒரு டைரக்டருக்குமான அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு இயக்குனரை வந்து ஒரு ப்ரொடியூசர் எவ்வளோ தூரம் புரிஞ்சிட்டு இருக்காரு, ஒரு தயாரிப்பாளர் ஒரு இயக்குனர் எவ்வளோ தூரம் புரிஞ்சிட்டு இருக்காரு, அதை பொறுத்து தான் அந்த ப்ராஜெக்ட் வந்து வெளியே வருது. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த ப்ரொடியூசர்ஸ் இங்கே கம்யூனிட்டியில் இங்கே இருக்கவங்க வந்துட்டு ப்ராஃபிட்டுக்காண்டி படம் பண்ணுறோம் அப்படின்றத ஆரம்பிக்கும் போது தாண்டி கடைசியில் ஒரு ஈகோ வரல தான் எல்லாம் ப்ராப்ளமே இங்கே ரைஸ் ஆகுது. ஸோ மோர் தென் தேட் இங்கே வந்து ஒரு இது சொல்லுவாங்க, ஒரு டைரக்டர் அண்ட் கேமராமேன் இஸ் லைக் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அப்படின்வாங்க. அது மோர் தென் தட் ப்ரொடியூசர் அண்ட் டேரக்டர்ஸ் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மாதிரி இருந்தால் தான் இங்கே வந்து சார் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கூட லவர் மாதிரி இருக்கணும். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கூட ப்ராப்ளம் வருது இங்கே. ஸோ ஹேஸ் டு பி அ லவர்ஸ் கைண்ட் ஆஃப் லவர்ஸ். அந்த மாதிரி இங்கே இருந்தால் மட்டும்தான் இங்கே படங்கள் வந்து இதுவாகி வருது. அதையும் தாண்டி நம்ம தமிழ் சினிமாவுக்கான ஒரு லிமிட்டேஷன் ஒன்று இருக்குது. ஒரு சின்ன படமோ ஒரு பெரிய படமோ தேட்டர்ஸ் வந்து இங்கே அவ்வளோதான், ஒரு 800 தேட்டர்ஸ் தான் குவாலிட்டி ஸ்க்ரீனிங்ஸ் இருக்குது. அதில் வந்துட்டு ஒரு 500 ஸ்க்ரீன்ஸ் தான் வந்து ரெவன்யூ பண்ணி கொடுக்குற ஸ்க்ரீன்ஸ் இருக்குது. ஒரு தேட்டரில் வந்து இன்றைக்கி ஒரு மூவி நாங்கள் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறோம்னா கியூபுக்கு வந்து 9,500 10,000 rupees பே பண்ண வேண்டியிருக்கு. ஃப்ளெக்ஸு அது இது லோட்டலுன்னு போட்டு ஒரு ஸ்க்ரீனிங், அதாவது படம் ப்ரொடக்ஷன் காஸ்ட்டு ப்ரொமோஷன் காஸ்ட் இல்லாமல் ஒரு தேட்டரில் ஒரு படத்தை ஸ்க்ரீன் பண்ணுறதுக்கு 25,000 rupees செலவாகுது அன்றைக்கி. ஆனால் பெரும்பாலான படங்கள் அந்த 25,000 கூட அங்கேருந்து கொண்டு வரதில்லை. எங்கள் படங்களுக்கும் கிடையாது, சின்ன படங்கள் பெரிய படங்கள்ன்ற டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது. பீஸாவே நிறைய படம் தேட்டரில் வந்துட்டு 8,000 மேலே அந்த 20,000 கலெக்ட் பண்ணல. நாங்கள் ஒரு 120 ஸ்க்ரீன் போட்டோம், ஓப்பனிங் வந்து 120 ஸ்க்ரீன் போட்டோம். அதில் வந்து ஒரு 35 ஸ்க்ரீனில் வந்துட்டு அந்த 20,000 எங்களுக்கு திருப்பி வரல. அப்படி பார்த்தா ஸ்க்ரீன் வைஸ் பார்த்தா அந்த 35 ஸ்க்ரீன் எனக்கு லாஸ் தான். சூதுவும் அந்த மாதிரி எல்லா படங்களுமே அந்த மாதிரி நடக்குது. ஒவ்வொரு படத்துலையும் நாங்கள் ஒவ்வொரு அனுபவங்கள் கற்றுக்கிட்டு இருக்கோம். அதனால தான் வந்து இப்போல்லாம் வந்துட்டு படங்கள் நான் என்னோட சின்சியர் அட்வைஸ் வந்து இந்த ஃபிலிம் மேக்கர்ஸாக இருக்கட்டும், இல்லை நிறைய யார் ட்ரைங் ஃபார் டு டிரெக்டர் என்ன வந்தாலும் சரி, நீங்கள் பண்ணுற கண்டென்ட் எவ்வளோ நல்லா இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அதே அளவுக்கு கான்ஃபிடென்ட் உங்களுக்கு வந்து இந்த படம் மார்க்கெட்டில் என்ன பண்ணுவோம், இந்த படம் பிஸ்னஸாக என்ன பண்ணும் அப்படின்றதுலையும் உங்களுக்கு தெளிவாக இருந்தால் மட்டும்தான் உங்கள் படம் வந்து சக்ஸஸ்ஃபுல் மூவியாக போகும். பழைய ஓல்டு டைரக்டர் லெஜெண்டரி டைரக்டர் அகிரா குரோசாவா சொன்ன மாதிரி எவ்ரி டைரக்டர் ஷுட் நோ த ப்ரொடக்ஷன். அப்போ தான் வந்து அவங்களால கம்ப்ளீட் பண்ண முடியும் அந்த ப்ரொடக்ஷனை. அது இன்றைக்கி இருக்க டெக்னாலஜி வைஸ், இன்றைக்கி இருக்க காம்படிட்டிவ், இன்றைக்கி இருக்க இவ்வளவு பிரச்சனைக்கு நடுவில் ஒரு படம் மூவி பண்ணணும்னா ஒரு டைரக்டர் வந்து ஒரு டிரெக்ஷன் டிபார்ட்மெண்ட் இல்லாமல் ஆல் த 23 கிராஃப்ட்ஸ் யூஸ் பண்ணணும். ஒரு காஸ்டியூம்ஸ் என்ன வேணும், ஒரு கலர் காம்பினேஷன் என்ன பண்ணணும், பின்னாடி இருக்க கலர்ஸ் நம்ம ஃப்ரண்ட்டில் இருக்க ஷர்ட் கலர் இந்த ஷார்ட்டில் பண்ணுறோம்னா பின்னாடி அந்த கலர் என்ன வைக்கணும், அவங்க லொக்கேஷன் பார்க்கும்போது அவ்வளோத்தையும் பிளான் பண்ணால் மட்டும்தான் இன்றைக்கி வந்து ஒரு சரியான படத்தை சரியான ப்ராஜெக்ட் டயத்தில் கரெக்டான பட்ஜெட்டில் எடுத்து முடிச்சு ரிலீஸ் கொண்டு வர இங்கே முடியுது. ஸோ நீங்கள் இந்த இதில் பண்ணும்போது இதுக்கு உண்டான பிஸ்னஸ் மாடியூல்ஸும் நீங்கள் அவங்களோட இன்வெஸ்டர்ஸ் கொடுத்தீங்கன்னா இட் வில் பி அ வெரி கிரேட் சக்ஸஸ்ஃபுல் மாடியூல். இந்த ஒரு ஃபஸ்ட் டைம் நீங்கள் இதில் பண்ண ஒரு கிரேட்னஸ் உங்களுக்கு கிடைக்கும். பட் இது ஒரு நல்ல முயற்சி. இந்த முயற்சி வெற்றி பெற இறைவனை வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. நன்றி. ஒருத்தங்க இன்வெஸ்ட் பண்ணால் கண்டிப்பாக ஆர்வம் இல்லாமல் இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த சினிமாவில் எந்த துறையில் எப்படி வேணாலும் வர்றதுக்கு அதாவது 2 விஷயம் இருக்குது. அதாவது நம்ம வந்து இந்த இன்வெஸ்ட் பண்ணி உள்ளே நடிக்க வர்றாங்களோ, இல்லை இன்வெஸ்ட் பண்ணியே டைரக்ட் ஆகிறாங்க, இல்லை ப்ரொடியூசரே வந்து கொஞ்சம் பணம் போட்டு அவரே நடிச்சுக்கிறாரு, இதெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் ஒரு டீக்ரேட் பண்ணியே பார்த்துட்ருக்கோம். அது அப்படி பார்க்க வேண்டியது இல்லை. அது ஒரு யூ ஆர் பேசிக்கலி எல்லாரும் மாதிரியே அவங்களும் இன்வெஸ்ட் தான் பண்ணுறாங்க, அவங்களும் கொடுக்குறப்ப ஹார்ட் அண்ட் மணி தான் கொடுக்குறாங்க. பட் அதை ஒருத்தங்க நடிக்கிறதுக்கு பணம் கொடுத்தா அவன் ரொம்ப நம்ம ஒரு என்ன சொல்கிறது, அது ஒரு அன்ஈஸியாக, அதாவது லஞ்சம் கொடுக்குற மாதிரி தான் டேபிள் கீழே தான் கொடுத்து பண்ணுறாங்க. அதுக்கு ப்ராப்பர் டாக்குமெண்டேஷன் கிடையாது. அந்த காசு அவனுக்கு திரும்ப வருவதுக்கு எந்த கேரண்டியும் கிடையாது, வந்ததும் கிடையாது. ஸோ இது தான் அதாவது ஸோ நீங்கள் சொல்ல மாதிரி நாங்கள் யாரையும் புதுசாக அப்ரோச் பண்ண வேண்டியது இல்லை. தேர் இஸ் ஆல்ரெடி ஹேப்பனிங். நீங்கள் நான் சொன்ன மாதிரி எல்லா படங்களும் நமக்கு தெரிஞ்ச 180 படங்கள் இப்படி தான் நடந்துட்டு இருக்கு. ஆனால் ஸ்ட்ரீம்லைன் இல்லாமல் நடந்துகிட்டு இருக்கு. அந்த பணம் போட்டவன் எனக்கு தெரிஞ்ச ஒரு எக்ஸாம்பிள், ஒரு துபாயில் என்னுடைய நண்பர் ஒருத்தர் ஒரு படத்தில் வந்து செகண்ட் ஹீரோ அப்படின்னு சொல்லி 10 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணார். அந்த படம் ரிலீஸ் ஆச்சு. அவர் ஒரு சீனில் வந்து அந்த 3வது ஹீரோவுக்கு பின்னாடி அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் நின்னார். அவ்வளோதான் அவருடைய அந்த 10 லட்சத்துக்கான ஒர்த்து. சரி பரவாயில்ல, நான் சான்ஸ் இல்லை, போனால் போகுது, போட்ட காசு வந்ததை அடுத்த படம் இன்வெஸ்ட் பண்ணிக்கணும்னு நினச்சா அந்த ஒரு பைசா கூட அவருக்கு வரல. இன்றைக்கி அதை தாண்டி அவரால் கிளைம் பண்ணுறதுக்கு எந்த டாக்குமெண்டேஷனும் கிடையாது, ஒரு சின்ன பேப்பரில் சைன் கூட கிடையாது. இன்னொரு பயம் பாருங்கள், இதெல்லாம் தாண்டி ஒரு ஓப்பன் அவரால் திட்டுறது கூட பயம். நம்ம ஏதாவது திட்டினோம்னா நம்மளை அடுத்த படம் சான்ஸ் தர மாட்டானோ
ஸோ திஸ் இஸ் த ரியாலிட்டி. இதுக்கு என்கிட்ட ஆக்சுவலாக ஆன்சர் சொல்ல முடியாது, ஏன்னா உங்களுக்கே தெரியும். இது எப்படி வேணால் இருக்கலாம் சார், ஒன்றும் இல்லை சார். அதாவது இட்ஸ் எவால்விங் ஐடியா. ஸோ நான் சொன்ன மாதிரி இப்போ நாங்கள் ஒரு 1 கோடி அந்த மாதிரி ஒரு ஐடியா வச்சு ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ நான் ஒரு 2 ப்ராஜெக்ட் வந்து ஒரு 75 lakhs 80 lakhs அப்படிங்கிற மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறோம். பட் நீட் நாட் பி 65 lakhs. அதை நம்ம எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுவோம்? சார் சொன்ன மாதிரி இந்த படத்துக்கான மார்க்கெட் வேல்யூ என்ன, சக்ஸஸ் ஃபெயிலியரை தாண்டி நம்ம ஜென்ரலாக ஒரு ஐடியாலஜிக்கு நம்மகிட்ட ஒரு மார்க்கெட் வேல்யூ, இந்த கண்டென்ட்டுக்கு இந்த ஆர்டிஸ்ட்டுக்கு இந்த மார்க்கெட் வேல்யூ வரும், இல்லை இவ்வளோ கரெக்டான ஒரு ஐடியா இருக்கும்போது தான் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அப்படி தான் 150 கோடி ரூபா இன்வெஸ்ட் பண்ண முடியுது, இல்லைன்னா முடியாது. ஏன்னா அந்நியன் படம் எடுத்துக்கிற போது சங்கர் சார் வந்து மிகப்பெரிய விமர்சனத்துக்கு ஒன்றார். 25 படம் 1 கோடி படம் எடுத்துருக்கலாம், தமிழ் இண்டஸ்ட்ரியில் வந்து 25 கோடிக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொன்னது வந்து வித்தின் 4-5 இயர்ஸில் வந்து இன்றைக்கி வந்து அது 150 கோடி மாறி இருக்குது. ஸோ அதனால் அது பிஸ்னஸ் பொறுத்தான். நான் சொன்னேன், இப்போ நீங்கள் இதிலே லிஸ்ட் ஆகிற ஒரு ப்ராஜெக்ட், இப்போ ஹாலிவுட்டில் அந்த மாதிரி ஒரு ப்ராக்டிஸ் இருக்குது. அதாவது ஃபண்டிங் இல்லாட்டி கூட எனக்கு ஆர்டிஸ்ட் கால் சீட் இருக்கும், அவங்க அதை லிஸ்ட் பண்ணி ஃபண்ட் கலெக்ட் பண்ணுவாங்க. ஒன்றும் இல்லை, எனக்கு ஏதோ ஒரு நோன் ஆர்டிஸ்ட், ஒரு ஏகிரேட் இல்லாட்டியும் ஒரு மீடியம் லெவல் பிஸ்னஸ் உள்ள ஆர்டிஸ்ட் வந்து பாஸ் எனக்கு கதை பிடிச்சிருக்கு, நீங்கள் ப்ரொடியூசர் கொண்டு வா நடிக்கணும்னு சொல்கிறது சகஜமாக நடந்துகிட்ருக்கு. ஆனால் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசரோட 2 பக்கமே ஒரு இங்கே போனால் அதை கேட்குறாங்க, அதை போனால் இங்கே கேட்குறாங்க, எங்கே போய் கேட்குறதுங்கிற ஒரு குழப்பமான ஏரியா தான். ஸோ ஏதாவது ஒன்று கன்ஃபார்ம் பண்ணால் தான் நம்ம ஸ்டெப் ஆக முடியுது. பட் வேற இந்த சிஸ்டத்தில் அவங்க ஓப்பன், அதாவது ஃபாரின் க்ரௌட் ஃபண்டில் வந்து ஒரு ஆர்டிஸ்டோட கால்ஸ் இருந்தால் அதை வச்சு அவங்களால ஃபண்ட் ரைஸ் பண்ண முடியுது. அந்த ஆர்டிஸ்டோட வேல்யூவை பொறுத்து இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு சகஜமாக ஒரு 5 கோடி ரூபா பிஸ்னஸ் ஆகுதுன்னா நீங்கள் இதில் ஒரு 3 crores ரைஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதான் விஷயம்.